கிரீன்லாந்த கைப்பற்றும் முயற்சியில ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரிகளை உயர்த்தியது யாருக்கு கெட்டதோ இல்லையோ இந்தியாவுக்கு ரொம்பவே நல்லது நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே ஒரு வரலாற்று வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்துட்டு இருந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அண்மையில கையெழுத்தாகி இருக்கு. இதனால மதுப்பிரியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அண்மையில இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே கையெழுத்தான இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றிய தயாரிப்புகள்ல தோராயமா 90% வரிகளை குறைச்சிருக்கு. குறைக்கப்பட்ட வரிகள் காரணத்தால இந்தியாவுல இனிமேல பியர் ஒயின் ரொம்பவே சீப்பா கிடைக்கும்னு தகவல் வெளியாகி இருக்கு. சொல்ல போனா 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒயின் பீர் மீதான வரிகளை இந்தியா ஒப்பந்தத்தின் அடிப்படையில குறைச்சிருக்கு. பியர் மீதான வரி 50%ஆகவும் மதுபானங்களுக்கான வரி 40% குறைக்கப்பட்டிருக்கு. கூடுதலா ஒயின் மீதான வரி 30% குறைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டு மதுபானங்கள், குறிப்பா ஐரோப்பாவுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் இந்தியாவுல இனிமேல மலிவான விலையில கிடைக்குதா. பியர் மதுபான மீதான வரிகள் மட்டும் குறைக்கப்படலங்க. ஆலிவ் எண்ணெய், வெண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய் மீதான வரிகளும் முற்றிலுமா நீக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பழச்சாறுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான வரிகளும், பாஸ்தா, சாக்லேட் மீதான வரிகளும் முற்றிலுமா நீக்கப்பட்டிருக்கு. வர்த்தக ஒப்பந்தத்துல மிகப்பெரிய அறிவிப்புன்னு பார்த்தோம்னா அது கார்கள் மீதான வரியை பற்றினதுதான். ஐரோப்பாவில் இறக்குமதி செய்யப்படுற சொகுசு கார்கள், மோட்டார் வாகனங்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படுவதா இந்தியா தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கு. இயந்திரங்கள் மீதான 44% வரியில பெரும்பாலானவை நீக்கப்பட்டுள்ளன. ரசாயனங்கள் மீதான 22% வரியும், மருந்துகளுக்கான 11% வரியுமே நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து விமானங்கள், விண்கல பொருட்கள் மீதான வரிகளும் நீக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழே பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்க உதவும் வகையில அடுத்த 2 வருஷத்துல இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து 4500 கோடி ரூபாய் பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஐரோப்பிய வர்த்தக முத்திரைகள், வடிவமைப்புகள், பதிப்புரிமைகள், வர்த்தக ரகசியங்கள் ஆகியவை வலுவான சட்ட பாதுகாப்பை பெறும். இதைத் தொடர்ந்து நிதி மற்றும் கடல்சார் சேவைகளில் ஐரோப்பிய சேவை நிறுவனங்கள் இந்தியாவில் சிறப்பு சலுகைகளை பெறும். மேம்படுத்தப்பட்ட சந்தை விநியோகம், புதிய வணிகம், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். அத்தோட சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒரு முக்கிய அத்தியாயமே தொடங்கப்படும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.